திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகங்கள் அப்படின்னா என்ன பார்க்கலாம். சைவம் அண்டத் தொகுதியில் 3 பகுதிகளாக பிரிக்குது. பிரகிருதி மாயா உலகம், அசுத்த மாயா உலகம், சுத்த மாயா உலகம் அப்படின்னு. இதில் பிரகிருதி மாயா உலகம் என்ன அப்படின்னா, மண் முதல் மூல பிரகிருதி வரை இருக்கக்கூடிய 24 தத்துவங்கள் பிரகிருதி மாயா தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்படும். இது ஆன்ம தத்துவங்கள் என்றும் சொல்லப்படும். இந்த தத்துவங்களில் உள்ள நிவர்த்தி கலை என்னும் சக்தியின் ஊடாக சிவம் தொழில்படுத்தும் அண்டங்கள் 108. அவை பிரதிஷ்டா கலையின் ஊடாக செயல்படுத்தும் அண்டங்கள் 56. ஆக மொத்தம் 164 புவனங்கள் இருக்குது. இதில் பூவுலகம் அப்படிங்கிறது நாம் வாழக்கூடிய இந்த பால்வீதி அண்ட தொகுதி. புவர்லோகங்கிறது நாம் வாழக்கூடிய அண்டத்தொகுதிக்கு அடுத்துள்ள அண்டத்தொகுதி. சுவர்லோகம் அந்த புவர்லோகத்துக்கும் அடுத்துள்ள சொர்க்கலோகம். மகர்லோகம் என்பது சொர்க்கலோகத்துக்கும் அடுத்துள்ள அண்டத்தொகுதி. ஜனலோகம் பித்ருக்கள் வாழ்கின்ற உலகம். இது மகர்லோகத்துக்கு அடுத்துள்ளது. தபலோகம் இந்த ஜனலோகத்துக்கு அடுத்துள்ள அண்டத்தொகுதி. சத்தியலோகம் பிரம்மா வசிக்கக்கூடிய உலகம். இது இந்த தபலோகத்துக்கு அப்பால் உள்ள அண்டம். இந்த மொத்தம் இதில் 7 உலகங்கள் மேலுலகங்களாகவும் கீழ் உலகங்கள் 7 இருக்குது. இதை அபிராமி அந்த இதில் அபிராமிப்பட்டர் பாடுவார். உலகேலும் பெற்ற சீர் அபிராமி அந்த என் சிந்தையில்லைன்னு சொல்லி படிப்பார். இப்போ நம்ம கீழ் உலகம் 7 என்னன்னு பார்த்தோம்னா, அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்னும் 7 உலகங்கள் ஒன்றை ஒன்று அடுத்துள்ள கீழ் உலகங்கள். நம்ம வார்த்தை பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அதில் பாதாளம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மேலுலகங்கள் 7, கீழுலகங்கள் 7, மொத்தம் 14, 7 14 உலகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் பாடலில் அபிராமி அந்த பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார். கந்தர் அலங்காரத்துலேயும் கிண்கிணி ஓசை 14 உலகம் கேட்டதுவே அப்படின்னு சொல்லி கந்தர் அலங்காரம்னு சொல்லுது. அதுக்கு மேலே இருக்கிறது தான் விஷ்ணு லோகம். அங்கே தான் நாராயணர், வைகுந்தர், கிருஷ்ணர் வசிக்கக்கூடலாம் அங்கே அதுக்குள்ளே தான் இருக்குது. விஷ்ணு லோகத்தில் தான் இருக்குது. வைகுந்தத்துக்கு மேல் உலகம் தான் காலருத்திரன் வசிக்கக்கூடிய சிவலோகம். இந்த உலகங்கள் எல்லாமே ஆடகேஸ்வர புவனம், சூஷ்மாண்ட புவனம், காலாக்னி ருத்ர புவனம், பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் என்னும் 6 அண்ட தொகுதிக்குள்ளே அடங்கக்கூடியதாக இருக்குது. சூஷ்மாண்ட புவனத்துக்கும் காலாக்னி ருத்ர புவனத்துக்கும் இடையில் 28 கோடி நரகலோகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 6 அண்டத்தொகுதிகளுக்கும் அவற்றின் புவனங்களும் அவற்றில் உள்ள உலகங்களும் பிரம்மாவால் படைக்கப்பட்டதால் இது பிரம்மாண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த 6 அண்டங்கள் உள்ளிட்ட 108 அண்டங்கள் நிவர்த்தி கலை புவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ருத்ரரின் ஆதிக்கத்தில் இருக்குது. இதுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிரதிஷ்டா கலை புவனங்கள் 56. இந்த நிவர்த்தி கலை புவனங்கள் 108, பிரதிஷ்டா கலை புவனங்கள் 56 சேர்ந்து 164 புவனங்கள் எல்லாம் பிரகிருதி மாயையில் உள்ள உலகங்களாகும். இந்த பிரகிருதி மாயா உலகங்களில் தான் ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களும் உடைய உயிர்கள் இருக்கக்கூடிய இடம். இங்கே இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ராஜோ குணம், தமோ குணம், சத்துவ குணம், இந்த 3 முக்குண தோஷமும் இருக்குது. அதில் உணவு, மனிதர், மிருகங்கள், தாவரங்கள், மும்மூர்த்திகள், தேவர்கள் எல்லாருக்குமே இந்த முக்குண தோஷங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்குள்ள பிரம்மா, விஷ்ணு, ருத்ரர்களை குனி பிரம்மா, குனி விஷ்ணு, குனி ருத்ரன் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாத்தையும் செலுத்தக்கூடியவங்க இதுக்கு மேலே இருக்க அசுத்த மாயா அந்த புவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீகண்ட ருத்ரர் ஆவார்.
இவர் ஆணவம் கண்மம் ஆகிய 2 மலங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய பிரளயாகல ஆன்மாக்கள்லேயே உயர்ந்தவர். இவருக்கு மாயாமலம் இல்லாததுனால முக்குணங்க தோஷமும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது அசுத்த மாயா உலகம். இது காலம் முதல் மாயை வர இருக்கக்கூடிய 7 தத்துவங்கள். இதுதான் அசுத்த மாயா தத்துவங்கள் என்று சொல்லப்படுது. இது வித்யா தத்துவங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தத்துவங்களில் இருக்கக்கூடிய உலகங்களை சிவன் வித்யாக்கலை என்னும் சக்தியின் ஊடாக செயல்படுத்துகிறாரு. இது மொத்தம் 27 புவனங்கள் இருக்குது. இந்த வித்யா கலை புவனங்கள் அப்படின்னும் அழைக்கப்படுது. இங்கே இருக்கக்கூடிய அராக தத்துவ புவனங்கள் ஒன்றில் ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கிறாரு. இந்த உலகங்கள்லேயே ஆணவம் கண்மம் இந்த 2 மலங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் வாழ்கிறாங்க. இவங்களை பிரளயாகலர் அப்படின்னு அழைக்கிறோம். நம்ம சைவர்கள் தியானிக்கக்கூடிய சிவன் இந்த ஸ்ரீகண்ட ருத்ரரே. இவர் தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சிவமூர்த்தமும் அவர்தான். இவரை செலுத்துவது சுத்த மாயா உலகத்தில் இருக்கக்கூடிய அனந்தேஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து சுத்த மாயா உலகம். இது சுத்த வித்தை, மாகேஸ்வரம், சாதாக்கியம், விந்து, நாதம் என்ற 5 தத்துவங்கள் சுத்த மாயா தத்துவங்கள் சொல்லப்படும். சிவம் தொழிற்படும் தத்துவங்கள் ஆதலால் இந்த 5ம் சிவ தத்துவங்கள் என்றும் சொல்லுவோம். இதில் சுத்த வித்தை, மாகேஸ்வரம், சாதாக்கியம் இந்த 3 தத்துவங்களையும் தொழில்படுத்துவது சாந்தி கலை. விந்து, நாதம் ஆகிய அந்த 2 தத்துவங்களையும் தொழில்படுத்துவது சாந்தி அதீத கலை. சுத்த மாயா உலகில் சாந்தி கலை புவனங்கள் 18ம் சாந்தி அதீத கலை புவனங்கள் 15ம் ஆக மொத்தம் 33 புவனங்கள் இதில் இருக்குது. சுத்த வித்தையில் பரசிவன் பிரம்மனாக நின்று படைத்தலையும், விஷ்ணுவாக நின்று காத்தலையும், ருத்ரனாக நின்று அழித்தலையும் செய்கின்றான். சாதாக்கிய தத்துவத்தில் சதாசிவனாக நின்று அருளலையும், மகேஸ்வர தத்துவத்தில் மகேஸ்வரனாக நின்று மறைத்தலையும் செய்கின்றான். இவ்வாறு பரசிவத்தின் வெவ்வேறு வடிவங்களை 5 தொழில்களையும் செய்யக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த வடிவங்களை சம்புபட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர்களது இந்த உருவங்கள் மாயையால் ஆனவை அல்ல, எல்லாமே இறைவன் சக்தியால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள அனந்தேஸ்வரர் உள்ளிட்ட 8 வித்யேஸ்வரர்கள், சப்தகோடி மகா மந்திரேஸ்வரர், அட்டதிக்கு பாலகர்கள், நந்தி முதலான கணநாதர்கள் எல்லாருக்குமே இந்த ஆன்ம சரீரம், விந்து முதலானவற்றான சுத்த மாயா சரீரங்கள் ஆகும். இவை வைவந்த சரீரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆணவம் என்னும் ஒரு மலம் மட்டுமே உள்ள உயிர்களுக்கு இருப்பிடமாக இது இருக்குது. இங்குள்ள புவனங்களில் ஒன்றில் தான் அனந்தேஸ்வரர் இருக்கிறாரு. இவரே ஸ்ரீகண்ட ருத்ரரை செயல்படுத்தக்கூடியவராக ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு உபதேச குருவாகவும் இருக்கார். இப்படி நமது புவி சார்ந்த அண்ட தொகுதிகள் மாத்திரம் 224 புவனங்கள் இருக்குது. இதுபோல் 1000 கோடி கணக்கில் பல அண்ட தொகுதிகளும் இருக்குது அப்படின்னா இப்போ விஞ்ஞானம் சொல்கிறத அப்பமே சைவம் முன்னாடியே சொல்லி வச்சுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சிற்றம்பலம். இறைவன் அருளாளர்கள் சொன்ன பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அருளாளர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. விஞ்ஞானம் இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறத அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இறைவன் அருளால் சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். திருச்சிற்றம்பலம்.